அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சென்னையுடைய புதிய கமிஷனராக பதவியேற்றிருக்கக்கூடிய அருணிடம் நெறியாளர்கள் சீமானை குறித்து கேட்ட கேள்வி இது குறித்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மறைந்த திமுக கட்சியின் தலைவராக இருந்த கருணாநிதியை இழிவாக பாட்டு பாடி விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்னு சாட்டை துரைமுருகனை பாத்தீங்கன்னா திருச்சி காவலர்கள் கைது பண்ணியிருந்தாங்க. இதனை அடுத்து இந்த ஒரு கைது தேவையற்றது அப்படின்னு, ஏன்னா இந்த பாடலை போட்டவங்களை கைது பண்ணாம பாடி காட்டவனை எப்படி நீங்க கைது பண்ணலாம் அப்படின்னு சீமான் கேட்டிருந்த ஒவ்வொரு கேள்விகளுமே பாத்தீங்கன்னா நேரடியாகவே அரசாங்கத்தையும் திமுக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினையும் பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணும்படியாக இருந்துச்சு. இதனை அடுத்து சீமான் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அந்த பாட்டு பாடினதுதான் துரைமுருகன் செய்த தவறு அப்படின்னா அந்த பாட்டை நானும் பாடுறேன், என்ன நீங்க என்ன பண்றீங்க பார்க்கலாம் அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா சவாலாகவே திமுக கட்சிக்கு விடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த பாடலை பாடியும் காட்டியிருந்தாரு. இதனால ஆத்திரமடைந்த திமுக கட்சி பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை நிச்சயமாக இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சீமான் அவர்கள் மேல கிட்டத்தட்ட 7 பிரிவுகளை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. புதிய கமிஷனராக வந்த அருண் நேற்று தினம் தான் பாத்தீங்கன்னா சீமானுடைய பாதுகாப்புக்காக காவலர்களிடம் ஒரு உத்தரவு போட்டிருந்தாரு. இதனையடுத்து சீமானே கைது பண்ண வேண்டிய ஒரு சூழல் வருமோ அப்படின்ற ஒரு கேள்வியோ எல்லா திசையிலிருந்து எழுந்திருக்கு. எது எப்படி இருந்தாலும் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை நேரடியாக விமர்சனம் பண்றதும் அதற்கு பிறகு மறைந்த தலைவர்களை இழிவாக விமர்சனம் பண்றதும் ஏற்கும்படியாகவே இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னாலும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த பாடலை எழுதியதே அதிமுக கட்சிக்காரங்க தானே, அவங்களை நீங்க கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்றதும் நியாயமாக தான் இருக்கு அப்படின்ற காரணத்தால இந்த ஒரு விஷயம் குறித்து முடிவெடுக்க வேண்டிய இடத்துல புதிய கமிஷனரான அருண் தான் இருக்காரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. துரைமுருகனுடைய கைது ரொம்ப எளிதில் இருந்துட்டாலும் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானை கைது பண்ணா தமிழ்நாட்டில் நிச்சயமாக அமைதி சீர்கேடுன்றது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட போராட்டங்களும் மாணவர்கள் போராட்டங்களும் வரும் அப்படின்றதையும் கருத்தில் கொண்டுதான் இதற்கு முடிவெடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொதுவாகவே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானும் சரி வழக்குகளுக்கோ சிறைசாலைக்கோ பயப்பட மாட்டாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இப்படி இருக்க இந்த வழக்குகளுக்கெல்லாம் அவங்க அஞ்ச மாட்டாங்க அப்படி இருந்தாலும் சீமானை சிறையில் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ற உங்க கருத்துல கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.